இது என்ன பூ அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்ணில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் எலுமிச்சை தோட்டத்துக்கு நான் போயிருந்தேன். மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே எலுமிச்சையெல்லாம் மூட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை ஒரு பார்வை பார்த்துட்டு ரிட்டன் வரப்போ தான் இந்த விளாம்பழம் மரம் பார்த்தேன். நிறைய விளாம்பழம் காய்ச்சி இருந்துச்சு. இலைகள்லாம் அழகாக வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு தழைச்சி இருந்துச்சு. இலைகள்லாம் நிறையாவே இருந்துச்சு. பார்க்க வந்துட்டு ரொம்ப பசுமையாக ரொம்ப பிரைட்டாக அழகாக இருந்துச்சு. பூவெல்லாம் நிறையா எடுத்துருந்துச்சு. அதில் தான் நிறைய தேனீக்கள்லாம் வேறு வந்துருந்துச்சு. இயற்கை விவசாயம் பண்ணுறனால தான் வந்துட்டு இவ்வளோ தேனீக்கள் நம்ம தோட்டத்தில் வருது. நான் இந்த பழம் ஒரு தடவை சாப்பிட்டேன். புளிப்பாக இருந்துச்சு. அதை சொன்னதுக்கு தான் மாமா இது நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பழம், சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பூ என்ன பூ அப்படின்னா நாவற்பழம் பூ. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கள் தோட்டத்தில் நாவற்பழம் சீசன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ அதனால தான் பூவெல்லாம் அழகாக விட்டுருக்காங்க. நிறைய பிஞ்சுமே எடுத்துருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நாவற்பழங்கள்லாம் வந்துடும். ஸோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய் பாய்.